முதலாவதான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாபா வாங்கா சொல்லியிருப்பது டெலிபதி, மைண்டு. மனிதர்கள் மூளையினுடைய அலைவரிசையை நேரடியாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுனால எவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்மளால் இன்னொருத்தவங்க கூட பேச முடியும். அதுவும் மூளைக்குள்ளேயே போய் பேசலாம், மூளையிலிருந்து வரக்கூடிய சிக்னலை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்கிற அந்த தகவலை கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. நியூராலிங்க் 2025 ஒருவேளை பெரிதாக பேசப்படலாம். அதுக்காகவே இந்த டெலிபதி அப்படிங்கிறத பற்றி இப்போ டீட்டெயிலாக எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பாபா வாங்கே அவர்கள் குறிப்பிட்டிருப்பதாக பல ஊடகங்களிலும் என்ன வந்திருக்கு, இந்த மாதிரியான செய்திகள் வந்திருக்கு. ஸோ டெலிபதி சாத்தியமா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக இது உருட்டாகவே இருந்தாலும் டெலிபதி சாத்தியம்தான். அதுவும் மனிதர்களுடைய வேவ், பிரெயின் வேவ் வச்சு நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியுமானா அந்த மாதிரியான டிவைசஸ், சிப்செட் எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் மனித உடலில் சில உடல் பாகங்கள் இயங்காமல் இருந்தால் கூட அதை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான, இல்லாட்டி அது எப்படிலாம் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான பிரெயின் வேவ்லாம் நம்மளால் தூண்ட முடியும். பிரெயின் வேவ்லேருந்து நம்மளால் அதை ரீட் பண்ண முடியும் அப்படிங்கிறத எலன் மஸ்க் அவர்களுடைய நியூராலிங்க் காண்பித்து கொடுத்திருக்கிறது. இது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு ஒரு டிக் மார்க்கை போட்டுடலாம்.